Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya. அனைவரும் எழுந்து நிற்போம், கரங்களை கூப்புவோம். தெய்வீக திருப்பலி கொண்டாட்டம். மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே ஒரு கூட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து நாம் திருப்பலியை நிறைவேற்றி அன்னை மரியாள் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கின்றோம். கரங்களை கூப்பி கண்களை மூடி நம்மளுடைய 3 ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் கையில் அர்ப்பணித்து, ஆண்டவர் நமக்கு திருவுளமாயிருந்தால் என்னுடைய எல்லா விண்ணப்பங்களும் இது இரக்கமாயிரு என்று கூறி நாம் பாடலை மகிழ்ச்சியோடு கரங்கள் தட்டி பாடி திருப்பலிக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டிக்கொண்டு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 118:24. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே,
இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அன்பார்ந்த மக்களே, கார்மேல் மாதா திருவிழா கொண்டாடும் இந்த அபிஷேக நாளிலே நாம் தெய்வீக திருப்பலி அர்ப்பணிக்க போகின்றோம். இந்த தெய்வீக திருப்பலியை தலைமை தாங்கி நமக்காக அர்ப்பணிக்கின்றவர் நம் மறை மாவட்டத்தின் ஆயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அடிகளார் தான். யோவான் நற்செய்தியில 10வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை இவ்வாறாக சொல்லுது, நல்ல ஆயன் நானே. இந்த இறைவசனம் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகின்றவர் எங்களுடைய ஆயர். எங்களுக்கெல்லாம் நல்ல ஆயராகவும் தகப்பனாகவும் திகழ்கின்றவர், விளங்குகின்றவர். நம்முடைய தியான இல்லத்தினுடைய நிறுவனத்தினுடைய முக்கியமான நாட்களில, திருவிழாக்களில, அதிலும் சிறப்பாக குறிப்பாக ஒவ்வொரு உள்ளிருப்பு தியானத்திலே முதல் நாளிலே மக்களை வந்து சந்திக்கவும், எங்களுக்கு உற்சாகத்தை தரவும், ஊழியக்காரர்களிடம் பேசவும் அவர் காட்டுகின்ற தனிப்பட்ட முறையிலான அந்த பாசமும் அந்த கவனமும் அந்த அன்பும் வந்து சொல்ல வேண்டியதுதான். இந்த நாளிலே நம்முடைய தியான இல்லத்தின் இந்த திருவிழா நாளில் கார்மேல் தியான இல்லத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்காக ஜெபிக்கவும், அவருடைய அன்பும் பாசமும் நமக்கு அள்ளித்தருகின்ற நம்முடைய ஆயரை உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு பலத்த கருவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆயரோடு இணைந்து இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற முக்கியமாக CMI சபையின் கோயம்புத்தூர் ப்ரொவின்ஸினுடைய விக்கர் ப்ரொவின்ஷியல் ரெவரண்ட் ஃபாதர் வில்சன் சக்கியத், எங்களுடைய ப்ரொவின்ஷியல் தந்தைக்கு இன்னைக்கு வர முடியல, அவர் வெளிநாட்டில் யூரோப்பில் இருக்கிறதுனால இந்த நாளில் வருகை தந்திருக்கின்ற ஃபாதர் வில்சன் சக்கியத். அவர் பெங்களூரில் தர்மாராம் காலேஜில் முன்னாள் ப்ரொஃபஸராக இருந்தவர். இன்று நம்முடைய இல்லத்திற்கு கடந்து வந்திருக்கின்றவர். இந்த நிறுவனத்தின் மீது தனிப்பட்ட முறையில் பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றவர். ஒவ்வொரு முறையும் இந்த இல்லத்தில் கடந்து வரும் பொழுது எங்களை பார்த்து நலம் விசாரிப்பார். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான ஊக்கத்தை தருவார். இந்த தியான இல்லத்தினுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து விஷன்ஸும் ட்ரீம்ஸும் வைத்திருக்கின்ற ஒரு அழகான அருமையான புனிதரான ஒரு தந்தை. இதோ இந்த நாளிலே இந்த தியான இல்லத்தில் மீது தனிப்பட்ட பாசத்தை, தனிப்பட்ட கவனத்தை, தனிப்பட்ட அன்பை வைத்திருக்கின்ற எங்களுடைய பாசமிக்க அருள் தந்தை வில்சன் சக்கியத் அவரையும் பலத்த கர ஒலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல ஆயரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற மறை மாவட்டத்தினுடைய விஜி அருள் தந்தை ஃபாதர் ஆரோக்கிய சவரியப்பன், அருள் தந்தை ஃபாதர் சூசை கத்தீட்ரல் பங்கு தந்தை, அவரோடு இணைந்து ஹோலி கிராஸ் சபையை சார்ந்த அருள் தந்தையர்கள், MSF சபையை சார்ந்தவர்கள், CMI சபையை சார்ந்த அருள் தந்தையர்கள், குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் சேர்ந்த அனைத்து குருக்களையும், அதே போல சலேசிய குருக்களையும், இந்த நிறுவனத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற அனைத்து குருக்களையும், அன்புமிக்க அருள் சகோதரர்களையும், வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் கர ஒலி எழுப்பி இந்த திருப்பலி நேரத்தில் வரவேற்கின்றோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கார்மேல் அன்னையே வாழ்க. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, கார்மேல் அன்னை விடை விழா ஜூலை மாதம் 16ஆம் தேதி. காரணம், இன்று முழு நேரம் நமக்கு ஜெபம் இருந்தது. அந்த ஜெபத்தின் உச்சகட்டமாக இந்த திருப்பலி கார்மேல் அன்னையுடைய விழா. ஆகவே உங்கள் அனைவருக்கும் தெரியும், கார்மேல் மலை பாலஸ்தீன நாட்டில் இருக்கிறது. இப்போது அங்கு பயங்கர சண்டை. இந்த திருப்பலியிலே அந்த சண்டை ஓய்ந்து அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபிப்போம். அத்தோடு இன்றைய திருப்பலியில் 283 திருப்பலி கருத்துக்களுக்காக வேண்ட போகிறோம். ஆகவே பொதுவாக நீங்கள் அனைவரும் இந்த 283 கருத்துக்கள் அனைத்தையும் வாசிக்க நேரமில்லை. ஆகவே பொதுவாக நீங்கள் அனைவரும் கருத்துக்கள் கொடுத்தவர்களுக்காகவும் அந்த கருத்துக்கள் நிறைவேறவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மனமிரங்கும், மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். கரங்களை தட்டிக்கொண்டு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்திற்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மகளே சீயோன், அகமெழுந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 10 முதல் 13 முடிய. இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன், அகமெழுந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் லூக்கா 1 பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவள். சொல்லுவோம். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவள். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். பாடுவோம். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். கரங்களை தட்டிக்கொண்டு மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். ஆண்டவரே, எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். சத்தமாக சேர்ந்து பாடுவோம். என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயராம்
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகன் சுமந்த மரியே, நீ பேறு பெற்றவள். மகிழ்ச்சியோடு பாடுவோம். என்றும் வாழும் சேர்ந்து பாடுவோம். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வருங்கையராய் அனுப்பி விடுகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகன் சுமந்த மரியே, நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். என்றும் வாழும் தந்தையின் மகனை நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 50 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்பு தன் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கார்மேல் அன்னையே வாழ்க. இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, கார்மேல் சபை என்றாலே எந்த புனிதர்கள் உங்க நினைவுக்கு வராங்க? கார்மேல் சபையில குழந்தை இயேசுவின் திரேசா, பிறகு அவிலா திரேசம்மாள், திருச்சிலுவை யோவான், இவங்களாம் மாபெரும் புனிதர்கள், மாபெரும் தலைவர்கள். குழந்தை திரேசா எழுதிய அந்த நூல் ஒரு ஆன்மாவின் சரிதை. ஒரு ஆன்மாவின் சரிதை எழுதிய ஒரு சில மாதங்களில் கோடிக்கணக்கான மக்கள் அதை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஆன்மாவின் சரிதை என்ற நூலை படிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அதற்கு முன் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திரேசம்மா, அவிலா திரேசம்மா, பல நூல்களுக்கு சொந்தக்காரி. தமிழ்ல அந்த பேர்ல எனக்கு தெரியாது, இங்கிலீஷ்ல தி இன்டீரியர் காசில், தி வேஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய ஆன்மீகம் மிக மிக ஆழமானது, மிக ஆழமானது. ஆகவே இன்று உலகத்தில் கத்தோலிக்க திருவையில் எப்படி சேசு சபை, சலேசிய சபை, இதெல்லாம் பெரிய சபைகளாக இருப்பது போல கார்மேல் சபை மாபெரும் சபை, மாபெரும் சபை. அதுல சில பிரிவுகள் இருக்கு. உதாரணமா நம்முடைய அருட்தந்தையர்கள், சிஎம்ஐ அருட்தந்தையர்கள் இங்க இருக்கிறவர்கள் அந்த கார்மேல் சபையில ஒரு தனி பிரிவு. ஆகவே கார்மேல் சபை மிகவும் தொன்மை வாய்ந்தது, மிகவும் தொன்மை வாய்ந்தது. இயேசு பிறந்த காலத்திலேயே, இயேசு பிறந்து வளர்ந்து நற்செய்தி அறிவிக்க சொன்ன காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க கார்மேல் சபை என்று சொன்னால் மிகையாகாது. இதோட வரலாறு பின்னணி உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி அரசர் ஆகமம் 1ஆம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அரசர் ஆகமம் 1ஆம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல பாகால் உடைய போலி இறைவாக்கினர்களுக்கும் உண்மை இறைவன் எலியா என்ற இறைவாக்கினருக்கும் ஒரு போட்டி. உண்மை கடவுள் யார், உண்மை கடவுள் யார் என்று நிரூபிக்க வேண்டும். எங்கு நடந்தது இந்த போட்டி? கார்மேல் மலையில நடந்தது. மிக உயரமான ஒரு மலை பாலஸ்தீன நாட்டிலே, அங்கு மலை மேல் நடந்தது போட்டி. நிரூபிக்க வேண்டும் யார் உண்மை கடவுள், பாகாலா யாவேவா, ஒரே கடவுளான யாவேவா. ஆகவே அங்கு பலி பொருட்களை வைத்தார்கள் ஒரு மேடை மேல். பாகால் உடைய போலி விரைவாக்கினர்கள் காலை முதல் மாலை வரை வேண்டினார்கள், பாகாலே இந்த பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ளும் என்று காலை முதல் மாலை வரை வேண்டினார்கள். ஒன்னும் நடக்கல. பிறகு எலியா வந்தார். ஒருவேளை உங்க கடவுளுக்கு காது செவிடா இருக்கலாம், சத்தமா கத்துங்க அப்படின்னு ஏளனம் செஞ்சுட்டு உண்மை கடவுளிடம் வேண்டினார். அப்போது விண்ணிலிருந்து நெருப்பு வந்து அப்படியே அந்த பலி பொருட்களை சுட்டெரித்தது. அனைவரும் ஆண்டவராகிய கடவுளே உண்மை கடவுள் வாழ்க என்று சொன்னார்கள். அவருடைய இறைவாக்கினர் எலியா உண்மையான இறைவாக்கினர். கார்மேல் மலை உடைய புகழ் அன்று ஆரம்பித்தது. சுமார் இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு கார்மேல் மலையுடைய புகழ் ஓங்கி நின்றது. பிறகு இயேசு பிறந்தவுடன் சில முனிவர்கள் கார்மேல் மலையில் சென்று தங்களையே அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்து கொண்டார்கள். கார்மேல் அன்னை என்று அப்போது அன்னைக்கு பெயர் வந்தது. கார்மேல் அன்னை என்றால் முனிவர்கள் தங்களையே
கார்மேல் அன்னைக்கு அர்ப்பணித்துக் கொண்டார்கள். பிறகு கார்மேல் சபை வளர்ந்தது வளர்ந்தது, பல குருக்கள் சேர்ந்தார்கள், வளர்ந்தது. ஆனால் அதிக பிரச்சனைகள், குருக்கள் மத்தியிலே பிளவுகள், சபையிலேயே பிளவு, சண்டை சபையில. பிறகு 13ஆம் நூற்றாண்டிலே 1251ஆம் ஆண்டு கார்மேல் அன்னை கார்மேல் சபையில் இருந்த ஒரு புனிதருக்கு காட்சி அளித்தாள். அந்த புனிதர் பேர் என்ன? சைமன் ஸ்டாக். சைமன் ஸ்டாக்கு காட்சி அளித்தாள். சைமன் ஸ்டாக்கு காட்சி அளித்து, இதோ பார் உத்திரியம், கார்மேல் உத்திரியம், ஆங்கிலத்திலே ஸ்கேப்புலா, கார்மேல் உத்திரியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதை எப்போது அணிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சகோதரர்கள் உன் அதிகாரத்தில் உட்பட்டவர்களை அணிந்து கொள்ள சொல், அப்போது அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். மரியன்னை உடைய என்னுடைய, அதாவது மரியன்னை பேசுகிறாள், என்னுடைய பாதுகாப்பை எப்போதும் பெறுவார்கள் என்று சைமன் ஸ்டாக்கிடம் சொன்னார்கள். அது முதல் கார்மேல் சபையில அமைதி நிலவியது. சண்டை சச்சரவுகள் ஓங்கி நின்றது, எல்லாம் நின்று அமைதி ஏற்பட்டது. ஆகவே சைமன் ஸ்டாக் தலை சிறந்த புனிதர். அவருக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த உத்திரியம். உத்திரியம், ஆகவே உத்திரியத்தை அணிய வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல இயேசுவிடம் சீடர்கள் வந்து, உங்க அம்மாவும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறாங்க பாருங்க, வெளியே நிற்கிறாங்க, அவங்கள பார்க்க விடுங்க. அப்போ இயேசு வந்து உதாசீனம் படுத்துற மாதிரி சொல்றார். யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், அதெல்லாம் எனக்கு வேணாம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்கள் தான் என் தாய், என் சகோதரர்கள். அப்படின்னா என்ன? தனது தாயை உதாசீனம் படுத்துகிறாரா, புறக்கணிக்கிறாரா? இல்லை. அன்னை மரியாவுடைய பெருமை இயேசுவை பெற்றெடுத்தில் இருக்கிறது. இயேசுடைய தசை, நரம்புகள், எலும்புகள் அனைத்துக்கும் சொந்தக்காரி அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் இல்லை என்றால் இயேசு பிறந்திருக்க முடியாது. இருந்தாலும் இயேசு என்ன சொல்றார்? என் தாயுடைய மாண்பு, என் தாயுடைய மேன்மை என்னை பெற்றெடுத்ததால் அல்ல, மாறாக கடவுளுடைய திருவுளத்தை அவள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். தொடக்கம் முதல் இப்போது வரை ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாள். அதுதான் அவளுடைய புகழ், மாண்பு. அதுதான் நமக்கும் மரியா கொடுக்கின்ற பாடம். அன்பார்ந்தவர்களே, சைமன் ஸ்டாக் என்ற புனிதருக்கு கார்மேல் அன்னை காட்சியளித்தாள் என்று சொன்னேன். அது என்று தெரியுமா? ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 16ஆம் தேதி 1251ஆம் ஆண்டு. பிறகு அடுத்த மாபெரும் காட்சி லூர்து அன்னை. லூர்து அன்னை பெர்னதத்துக்கு 18 முறை தோன்றினாள். 18 முறை தோன்றினாள். கடைசியாக ஜூலை மாதம் 16ஆம் தேதி தான் கடைசியாக தோன்றினாள். என்ன புதுமை பாருங்கள்! ஜூலை 16 அன்று தான் லூர்து அன்னையுடைய கடைசி காட்சி. அத்தோடு நின்று விடவில்லை. பாத்திமா அன்னை, பாத்திமா அன்னை மே 13 முதல் அக்டோபர் 13 வரை 5-6 முறை தோன்றினாள். அக்டோபர் 13ஆம் தேதி கடைசி காட்சி. கடைசி காட்சி. அப்போது அந்த சிறுவர்கள் உன் பெயர் என்ன என்று கேட்டபோது என்ன சொன்னால் தெரியுமா? நான் கார்மேல் அன்னை, நான் கார்மேல் அன்னை என்று சொன்னார். ஆகவே கார்மேல் அன்னை, லூர்து அன்னை, பாத்திமா அன்னை எல்லாம் ஒரே அன்னை தான், தொடர்பு உடையவர்கள். சில சமயம் கார்மேல் அன்னையாக காட்சியளிக்கிறாள், சில சமயம் லூர்து அன்னையாக, சில சமயம் பாத்திமா அன்னையாக, வேறு அன்னைகளால் காட்சியளிக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று காலை
நான் ஒரு உண்மை சாட்சிய கதையை படித்தேன். லண்டனில் கடந்த நூற்றாண்டு நடந்த கதை. கடந்த நூற்றாண்டு என்ன கதை? லண்டனில் கம்யூனிஸ்ட தலைவர் டக்ளஸ் ஹைட் என்ற தலைவர் இருந்தார். கம்யூனிசம் என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கடவுள் இல்லை. டக்ளஸ் ஹைட் ஒரு மாபெரும் தலைவர், உலக புகழ் பெற்றவர். கடவுள் இல்லை, கம்யூனிஸ்ட கொள்கைதான் சிறந்தது என்று அவர் பறைசாற்றி வந்தார். ஒரு நாள் லண்டன் நகரின் வீதியில் நடந்து செல்லும் போது எதிரே ஒரு பெண் வந்தாள். அவள் அழுது கொண்டே, கண்ணீர் வடித்து கொண்டே, மிகவும் அமைதி இழந்தவளாக அவள் காட்சியளித்தாள். அவளை பார்த்தார் டக்ளஸ். எங்க போறா பார்க்கலாம். அவர் கத்தோலிக்க ஆலயத்துள்ள போனான். கத்தோலிக்க ஆலயத்துல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வரா. புன்முறுவலோடு, மகிழ்ச்சியோடு, முகத்தில் ஒளியோடு வெளியே வருகிறார். அப்ப டக்ளஸ் ஹைடுக்கு அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் என்ற வினோத பிரியம். அம்மா கொஞ்சம் கேட்கலாமா அவங்கள? உள்ள போனீங்களே, என்ன ஆச்சு? சார், உள்ள ஒரு அம்மா இருக்கிறாங்க, கண்ணீரை துடைக்கின்ற அம்மா, ஆறுதல் தருகின்ற அம்மா, அதுதான் மரியா. அவளிடம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சி டக்ளஸ் ஹைடுடைய உள்ளத்தை தொட்டது. பிறகு அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றோமே என்று பல நாட்கள் தூக்கம் இல்லாமல், இரவெல்லாம் சிந்தித்து பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் கடைசியா ஒரு முடிவெடுத்தார். கத்தோலிக்கராக மாறினார். Praise the Lord. Hallelujah. ஒரு கம்யூனிஸ்ட் அன்னை ஒரு நல்ல கத்தோலிக்கராக மாற்று. அது போல பல பல புதுமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். எப்படியெல்லாம் மரியாள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். ஆண்டவரே என்ன விரும்புகிறார்? மரியாதான் புதுமைகள் செய்யணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உலகத்துக்கு வராரா? இந்த 2000 ஆண்டுல ஏதோ 1, 2, 3 முறை தான் காட்சி அடக்கமாக கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆனா மரியாவுடைய திருத்தலங்கள் பாருங்க எத்தனை. லூர்து அன்னை, லூர்து திருத்தலம், பாத்திமா திருத்தலம், கார்மேல் மலை, வேளாங்கண்ணி, பூண்டி, எங்கெல்லாம் பார்த்தா பல இடங்களில் எல்லா இடத்திலும் புதுமை நடக்குது. எல்லா இடத்திலும் புதுமை நடக்குது. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். மக்கள் எல்லோரும் அன்னையிடம் செல்லட்டும், அன்னையிடம் சென்று என்னிடம் வரட்டும். அன்னையிடம் போங்க போங்க, அன்னையிடம் சென்று புதுமைகளை அனுபவியுங்கள், புதுமையை காணுங்கள், அப்படியே என்னிடம் வாருங்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் அன்னையிடம் ஜெபிக்க வேண்டும், அன்னையை போற்ற வேண்டும். ஆனால் அன்னை மூலமாக இயேசுவிடம் செல்ல வேண்டும். காரணம், இந்த நற்செய்தியில இயேசு சொல்லியிருக்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர், யாரெல்லாம் இறைவனுடைய திருவுளத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களோ அவரே தாய் சகோதரர். ஆகவே ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது நாம் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றவே. எவ்வாறு கார்மேல் அன்னை நிறைவேற்றினாலும் அதே போல நீங்கள் கேட்கலாம், எப்படி திருவுளத்தை அறிந்து கொள்வது? ஆண்டவருடைய திருவுளத்தை எப்படி அறிந்து கொள்வது? எனக்கு தெரியலையே, எப்படி கண்டுபிடிப்பது? அன்பார்ந்தவர்களே, பல வழிகள். முக்கியமாக பைபிள், இறைவார்த்தை. இறைவார்த்தையை அடிக்கடி படிக்கிறோம். இறைவார்த்தை நம் காலடிக்கு விளக்கு, நம் வழியை காட்டும். இறைவார்த்தையை படிக்கணும். 2வது, அன்னையிடம் ஜெபிக்க வேண்டும். 3வது, பெரியவருடைய ஆலோசனை, குருக்கள், கவுன்சிலர்ஸ், பெரியவருடைய ஆலோசனை. எனக்கு இருக்கின்ற சந்தேகங்கள், குழப்பங்களை தீர்த்து கொள்ள குருக்களாக இருக்கலாம், அல்லது நல்ல ஆலோசகர்கள், அருட்சகோதரியா இருக்கலாம், பொது நிலையினர் ஆலோசகர்களிடம் மனம் திறந்து பேசி
கடவுள் எனக்கு என்ன சொல்றார் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆகவே கார்மேல் அன்னை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாளாக, நம் ஜெபங்களை கேட்பாளாக. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. கார்மேல் அன்னையே வாழ்க. நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உம் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், அதன் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உழைப்பின் காணியேற்று உமக்காக உன்னருள் கோடைகளில் பலனாக. உழைப்பின் காணியேற்று உமக்காக உன்னருள் கோடைகளில் பலனாக. படைத்தவன் காரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் காரங்களில் மகிழ்வாக. உம் படைப்பில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகளுடைய தாய் கார்மேல் அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்பினித உறவு பரிமாற்றத்தினால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்திலே நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி
எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இதோ எங்கள் கார்மை அன்னையின் பெருவிழாவாய இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெறல் செயல்கள் படைப்புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியார் மரியாள் உடைய தாழ்நிலையை கண்ணோக்கி உள்ளீர். அன்னை மரியா வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஆக்களிப்புடன் என்றும் பாடுவதாவது. கரங்களை தட்டிக்கொண்டு முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக
அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காய் சிலுவையில் நொறுக்கப்பட்டவரே, அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, எங்களுக்காய் சிந்திய இரத்தமே, எங்களுக்காய் சிலுவையில் சிந்திய இரத்தமே, நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்படியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை மக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அமைதியிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தருடும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரேடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள
பட்டவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எதை குறித்தும் நீ கலங்காதே, எதை குறித்தும் நீ திகையாதே. ஆண்டவர் இயேசு அருகில் இருந்த எதுவும் உன்னை அணுகாதே. குறித்தும் நீ கலங்காதே மனமே, எதை குறித்தும் நீ திகையாதே. எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, எதை குறித்தும் நீ திகையாதே. ஆண்டவர் இயேசு அருகில் இருந்தார், எதுவும் உன்னை அணுகாதே. ஆண்டவர் இயேசு அருகில் இருந்தார், எதுவும் உன்னை அணுகாதே. எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, எதை குறித்தும் நீ திகையாதே. கடந்த கால தோல்விகள் நினைத்து மனமே கலங்காதே. கடந்த கால தோல்விகள் நினைத்து மனமே கலங்காதே. வருங்கால வாழ்க்கையின் கவலைகள் குறித்தும் மனமே கலங்காதே. வருங்கால வாழ்க்கையின் கவலைகள் குறித்தும் மனமே கலங்காதே. மனமே கலங்காதே. எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, எதை குறித்தும் நீ திகையாதே. கனவுகளெல்லாம் உலர்ந்து போகிலும் மனமே கலங்காதே. கனவுகளெல்லாம் உலர்ந்து போகிலும் மனமே கலங்காதே. சொந்தமும் பந்தமும் கைவிடும் போதிலும் மனமே கலங்காதே. சொந்தமும் பந்தமும் கைவிடும் போதிலும் மனமே கலங்காதே. மனமே கலங்காதே. எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, எதை குறித்தும் நீ திகையாதே.
கலங்காதே, எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, எதை குறித்தும் நீ திகையாதே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க, கார்மேல் அன்னையே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தியான இல்லத்தை கடந்த 15 ஆண்டுகளாக நமக்கு நடத்தி வருபவர்கள் CMI ஃபாதர்ஸ், அதாவது மரியன்னை அமலபுற்பவ கார்மேல் சபை அருட்தந்தையர்கள். இந்த சபையை நிறுவியவர் ஒரு புனிதர், குரியாக்கோஸ் சாவரா என்பவர், கேரளாவில். கடந்த 150 ஆண்டுகளாக இந்த சபை மாபெரும் வளர்ச்சியை இறைவனுடைய அருளால், அமலவர்ப்ப அன்னையுடைய அருளால் வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இங்கு தர்மபுரி மறை மாவட்டத்தில் இவர்கள் இது தொடங்கியது. தர்மபுரி மறை மாவட்டத்துக்கும் சரி, தமிழக திரு அவைக்கும் சரி, பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். எத்தனையோ ஆயிரம் மக்கள், கத்தோலிக்கர் மட்டுமல்ல பிற மதத்தை சார்ந்தவர்களும் இங்கு வந்து ஜெபித்து மன அமைதி அடைந்து ஆசீர்வாதம் பெற்று குணம் பெற்று வீட்டுக்கு செல்லுகிறார்கள். ஆகவே இது இந்த மறை மாவட்டத்தில் ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக இருக்கிறது. ஒரு முக்கிய தமிழகத்திலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் ஏன் பம்பாயிலிருந்தும் மக்கள் இங்கு அடிக்கடி வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே நமது CMI அருட்தந்தையர்கள் தங்களது விழாவை கொண்டாடுகிறார்கள். அருட்தந்தை ஸ்டீவன், அருட்தந்தை ஜெயின், அருட்தந்தை கிளெமன் மற்றும் CMI அருட்தந்தையர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்யும் அரும்பணியை பாராட்டி இங்கு குழுமியிருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லி கைத்தட்டுவோம். கார்மேல் அன்னையுடைய பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவருடைய பணி தொடர வேண்டும். இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் இங்கு வந்து பலன் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கார்மேல் அன்னையிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆயரின் திருக்கரங்களினால் இறையாசிரை பெற்றிட அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கார்மேல் அன்னையின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். கார்மேல் அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களா? ஆமென். இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை
உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கார்மேல் அன்னையின் அரவணைப்பில் அகமகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.